வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, துரை வைகோ பார்த்தீங்கன்னா திடீரென அவர் இப்போது உடல்நலம் குறித்து இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். துரை தயாநிதி எப்படி இருக்கிறார்? வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் 4 மாதம் கழித்து நடந்த அந்த மாற்றம். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதியின் உடல்நலம் குறித்தும் அவர் எப்போது டிஸ்சார்ஜ் ஆகிறார் என்பது குறித்து தகவல் இப்போது திமுக தொண்டர்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவருடைய உடல்நலம் குறித்து சமீப காலமாக தொடர்ந்து நிறைய வதந்திகளும் இப்போது பரப்பிட்டு வராங்க. இந்த நிலையில் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக துரை வைகோ இப்போது ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி கடந்த டிசம்பர் மாதம் முதல் 4 மாதங்களாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக கடந்த மே மாதம் முதல் 4 மாதங்களாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வருகிறார். அதாவது 100 நாட்களுக்கு மேல் சிஎம்சி மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெறும் அளவுக்கு என்ன நடந்தது என்பதும் மு.க. அழகிரியின் ஆதரவாளர்கள் கவலையாக இருந்ததும் இந்த நிலையில் அவர்களுக்கு மருத்துவமனை வளாக நல்ல செய்தியும் சொல்லியுள்ளது. கடந்த 4 மாதங்களாக துரைநிதிக்கு பிசியோதெரப்பி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. அவரது கை கால்கள் நன்றாக இயக்கப்பட்டு வருகிறது. விரைவில் வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் திமுகவினர் மகிழ்ச்சியாக உள்ளாங்க. மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி திரைத்துறையில் பல படங்களில் தயாரித்திருக்கிறாரு. இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கும் பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து வீட்டில் அவர் கைகால் தவறி விழுந்தபோது தலையில் காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதாகவும் அப்போலோ மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. இதையடுத்து அங்கேயே 4 மாதங்களாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேல் சிகிச்சைக்காக கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 4 மாதங்களாக மேலாகும் சிகிச்சை பெற்று வந்தார். இவருடைய உடல்நலம் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தாங்க. அதுபோல் அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சைகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருவது அவரை முதல்வர் ஸ்டாலின் இருமுறை நேரில் சந்தித்து விசாரித்துள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. அழகிரி மதுரை என்றாலே அது அழகிரிதான். அந்த அளவுக்கு மதுரை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இந்த நிலையில் திமுகவில் யாருக்கு முக்கியத்துவம் என்ற பிரச்சனையில் ஏற்பட்ட மோதல் அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதியால் கடந்த 2014ஆம் ஆண்டு அழகிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து அவரை கட்சியில் இணைக்க குடும்பத்தினர் எத்தனையோ முயற்சிகள் எடுக்க போதிலும் அது பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேர்வான போது அழகிரி அவருக்கு ட்விட்டரில் வாழ்த்து சொன்னார். அதே போல் ஸ்டாலினும் தனது பதவியேற்பு விழாவுக்கு மு.க. அழகிரி குடும்பத்தினை அழைத்த நிலையில் மகன் துரையும் மகள் கயல்விழியும் வந்திருந்தாங்க. அவர்களை உதயநிதி துர்காவும் வாரி அணைத்து கொண்டன. இந்த நிலையில் அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்ற மதுரைக்கு சென்றபோது தனது பெரியப்பா பெரியம்மாவை சந்தித்து ஆசையும் வாங்கினாங்க. விரைவில் துரை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டால் அவரை முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நேரில் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.